ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம் இருதயத்தின் மெய்யான வீடு. என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது. சங்கீதம் 63 அதிகாரம் 1 பாபி என்னும் நாய் அவர்கள் வீட்டாருடன் கோடை விடுமுறைக்கு சென்ற இடத்தில் தொலைந்து போய்விட்டது. அது அவர்களுடைய வீட்டிலிருந்து சுமார் 2200 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு இடமாகும். அவர்களுடைய செல்ல பிராணியை எல்லா இடங்களிலும் தேடி களைத்து போன அந்த குடும்பத்தினர் அது கிடைக்காத சோகத்தில் வீடு திரும்பிவிட்டனர். சுமார் 6 மாதங்கள் கழித்த பின்னர் குளிர்காலத்தின் இறுதியில் அழுக்கு மேனியோடு பாபி, அதாவது அந்த நாய், வீட்டின் கதவுக்கு முன்பாக வந்து நின்றது. பயங்கரமான பள்ளத்தாக்குகள், ஆறுகள், பாலைவனம் மற்றும் பனிபடர்ந்த மலைகள் என்று எப்படியோ கடந்து அது நேசத்திற்குரிய தனது எஜமான வீட்டிற்கு சந்திக்க வந்துவிட்டது. அந்த ஊரில் நடந்த இந்த சம்பவமானது புஸ்தகங்களாகவும் திரைப்படங்களாகவும் பல்வேறு விதங்களில் பிரபலமானது. தேவன் அதை காட்டிலும் அதிகமான ஏக்கத்தை நம்முடைய இருதயங்களில் வைத்திருக்கிறார். பண்டைய இறையியலாளர் அகஸ்டின் சொல்லும்போது, நீர் எங்களை உமக்காக படைத்திருக்கிறீர், எங்கள் இருதயம் உம்மிடம் சேரும் வரை அது அலைந்து திரிகிறது என்று விவரிக்கிறார். இதே ஏக்கத்தை தன் எதிரிக்கு பயந்து யூதேயாவின் வனாந்தரங்களில் ஒளிந்து கொண்டு தாவீதும் வெளிப்படுத்துகிறார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விளாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. சங்கீதம் 63 அதிகாரம் 1 ஜீவனை பார்க்கலும் தேவனுடைய கிருபை நல்லது என்பதினால் தாவீது தேவனை துதித்தான். அவரை அறியும் அறிவுக்கொப்பானது எதுவும் இல்லை. தேவனை விட்டு தூரமாயிருந்த நம்மை அவருடைய அன்பு என்னும் சுய தேசம் சேரும்படிக்கு இயேசுவின் மூலம் தேவன் நமக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் அவரிடம் திரும்பும்போது நம்முடைய இருதயத்தின் மெய்யான வீட்டிற்குள் பிரவேசிக்க முடியும் கூறினவர் ஜேம்ஸ் பேங்க்ஸ். ஒரு நாள் இயேசுவை பார்க்கையில் அவரிடம், நீங்கள் எதை அதிகமாய் எதிர்பார்க்கின்றீர்கள்? இன்று அவரை எந்தெந்த வழிகளில் தேடுவீர்கள்? அன்பான தேவனே, உம்முடைய ஜீவியம், மரணம், சிலுவைப்பாடுகள் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் உம்மிடம் கிட்டிச் சேர்வதற்கு எனக்கு வழிகாட்டியதற்காக உமக்கு நன்றி என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.